ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் வெரைட்டி வெஜ் மோமோஸ். சைனீஸ் ஸ்டார்டர்ஸில் இது ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இதை வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா இப்போ எடுத்துக்கிறேன். 2 கப்பு மைதாவோட தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் எண்ணெயும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த உப்பும் ஆயிலும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம சால்ட்டையும் அந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவோட. இப்போது அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஜாஸ்தியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கன்சிஸ்டன்சி ஒழுங்காக இருக்காது. ஸோ சாஃப்டான டோ இப்போ செய்கிற மாதிரி நம்ம இதுக்கு ரெடி பண்ணிக்கணும். மோமோஸ்க்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு அதுக்கு மேலே ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஜஸ்ட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்மளோட ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பார்த்துடலாம். இங்கே நான் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கேபேஜ், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் க்ரீன் ஒயிட் ரெண்டுமே தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபைன் சாப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை ஒரு பவுலில் எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகா. கேபேஜ் பார்த்திங்களா எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு. கேப்சிகம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நமக்கு கிடச்சதுன்னா ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். அதனால் க்ரீன் ஒயிட் ரெண்டுமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணால் நல்லா அந்த சைனீஸ் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோமோஸ்க்கு. இது கிடைக்கலன்னா நம்ம அதை விட்டுட்டு மற்ற நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் மாவுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டஃபிங்கை. இப்போது ஒரு பிளேட்டை நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டை க்ரீஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை நல்லா எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ரொம்ப பெரிய சைஸ் எடுக்க வேண்டாம். ஓரளவு சின்ன சைஸ் எடுத்தாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸாக எடுத்துகிட்டு நீங்கள் மாவு பிரிக்கணுன்னா பிரிச்சுக்கலாம் எல்லா மோமோஸ்க்கும். இப்போது நல்லா அதை நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேடையில் நான் ரோல் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப திக்காகவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் பண்ணிடக்கூடாது. இப்போது ஒரு மீடியம் சைஸில் ரோல் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணிக்கணும். இதை ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஃபோல்டிங்காக பண்ணிவிட்டு நம்ம அதை இப்படி கொண்டு வந்தோன்னா அந்த மோமோ ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆன பிறகு ஜஸ்ட் அப்படியே நம்ம டர்ன் பண்ணி விட்டுறணும். அது அப்படியே டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். நம்மளோட மோமோஸ் ஷேப்பும் வந்துடும். மேலே லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த போர்ஷனையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷேப் வந்திருக்கு. இன்னொன்று நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளீட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸாக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக டர்ன் பண்ணிக்க போகிறோம்.
ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களோட மோமோஸ் ஃபோல்டிங். ஏன்னா மைதா அப்படிங்கிறதுனால ஈஸியாக நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். இந்த பார்த்திங்களா இப்படி டர்ன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க இடத்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட மோமோஸ் ரெடி. இந்த மாதிரி நம்ம மற்ற மோமோஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஸ்டீமரில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா கொதி வந்த பிறகு, தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இந்த மோமோஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா வீட்டில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி வெளியே காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்திங்களா நம்மளோட மோமோஸ். இது ஒரிஜினல் மோமோஸ் ரெசிபி வந்து மைதாவில் பண்ணது, அதனால் நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ஹெல்த்தியர் வெர்ஷன்னா நம்ம வீட்டில் கூட பண்ணலாம். இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் யம்மி மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.